மக்களே இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை. என்ன சொன்ன பேயா? எனக்கு தாண்டி பெருசா. எனக்கு பெருசு. இங்க பாரு. கைய வச்சோடனே உடைஞ்சிருச்சு. குந்தாணி. பச்சா எனக்கு மாதிரியே உனக்கு உடைஞ்சா. எடுத்து வைக்க சொன்னேன்ல அப்பயே. என்ன ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நாம ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம். அது என்ன சேலஞ்ச்னா பானிபூரி சேலஞ்ச். நீங்க தமிழ்லயே பார்த்திருப்பீங்க பானிபூரியோட இருக்கிறத. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி பானிபூரி சேலஞ்ச் நம்ம பண்ணவே இல்லையே, அந்த சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்க பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் 10 பானிபூரி இருக்கு, பிரபாவுக்கும் 10 பானிபூரி இருக்கு. இதில் ரசம் இருக்கு, இதில் வந்து பட்டாணி சுண்டல் அண்டு வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் இருக்கு. இப்போ வந்து இந்த 10 பானிபூரியவும் யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அது என்ன பிரைஸ் அப்படினா 500 ஓகே. இந்த 500 யார் தட்டிட்டு போறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே மக்களே, மறக்காம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணிரலாமா? வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? போலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் மக்களே, இப்போ நம்ம பானிபூரி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். தட்டில் எத்தனை ஆளுக்கு 10 இன்னைக்கு வெறித்தனமா இருக்க போகுது. பாத்தீங்களா, இலை வாங்க முடியாதனால இலை தட்டு. 2 4 6 8 9 10. இது எனக்கு, இது பிரபாவுக்கு. 2 3 4 5. பேசு, அமைதியா இருக்க. கேமரா உமேன் கேமரா உங்களுக்கு. நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால வந்துட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இருக்கேன். நான் பேசுறேன்னு சொன்னதுனால நான் மட்டுமே பேசுவேன், இவங்க பேச மாட்டாங்க. அப்படி இல்ல, நீராத உறவு. இதுல மட்டும் வீடியோக்கு மட்டும் நான் ரசம் எடுத்து ஊத்திடலாம். நல்லா அப்படி குளிக்கலாம். அப்படி குளுக்குனாதான் நல்லா இருக்குமாக்கும். குளுக்குனாதான் கீழே உள்ள இஞ்சி சீரகம் மிளகு எல்லாம் வரும், கலக்கும். எங்க கலக்கும்? இருமல் தும்மல் சளி அனைத்தும் சரியாகிடும். ஓகே. என்னடா எப்படா கட்டி கொடுத்தேன்? இது அவுக்குறதுக்குள்ள இந்த ஒரு காமெடி வரும்ல, ஹோட்டல்காரங்க பார்சல சாப்பிடணும்னு நினைச்சு கட்டி கொடுக்குறாங்களா, சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு கட்டி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. அவுக்குறதுக்குள்ள பெரும்பாடாயிரும் போல இருக்கு. ரசம். ஆஹா. இது வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு, பட்டாணி வெங்காயம் உருளைக்கிழங்கு அனைத்தும் உள்ளது. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா? பானிபூரி சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறோமா, அதனால எப்படி பண்றதுன்னு தெரியல. நாங்க பாட்டியோ ஒண்ணு பண்ண போறோம், நீங்க பாட்டிக்கு அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல சாப்பாடு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாப்பாட்டு ராமன்ங்கிற பட்டம் அளிக்கப்படும். ஓகேயா? சாப்பாடு ராமி, மீன் ராமி. ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே 1 2 3 ஸ்டார்ட் நவ. எனக்கு தாண்டி பெருசா. இங்க பாரு, கைய வச்சோடனே உடைஞ்சிருச்சு. இப்படி பண்ணனும்னே, அப்படி உடைச்சேனா என்ன பண்றது? சரி, அப்ப 1 எடுத்து வச்சிரு, 9 மட்டும். வெயிட் பண்ணு. வேணுமா? வேணாம். ஓகே, அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்க. 1 மட்டும் தனியா எடுத்து வச்சுக்க. ஓகே மக்களே, 9 பானிபூரி தான். என்னோட கை இரும்பு மாதிரி இருக்கிறதுனால அது உடைஞ்சிருச்சு. நான் பேசாம ஜெயிக்கிறதுக்கு பாக்குது பாரு.
ஐயோ என்ன இன்னைக்கு ஒரே சொதப்பல் மூமெண்டா இருக்கு. ஒண்ணுமா உனக்கு சின்ன சின்ன பானிபூரியா இருக்கு, எனக்கு பெருசு பெருசா இருக்கு, அதே வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. பெருசெல்லாம் தான் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னடா இது வெங்காயத்தை இவ்வளவு பெருசா போட்டுருக்காங்க. தண்டு வரையுதே. இஞ்சி கொஞ்சம் காட்டமா இருக்கு. ரசம் பானிபூரி ரசம் அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். மக்களே உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு மசாலா பூரி தான் பிடிக்கும், இந்த ரசப்பூரி பிடிக்காது குறைக்கும். மசாலா பூரி இனிக்குமா? அது டேஸ்டா இருக்கும். ஒரு ஆள் தேய்ச்சி கொடுக்காம நீ ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, நீ கடைசியில் நான் கட்டிட்டு போயிடுவா 500 ரூபாயா. இது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஏற்கனவே உடச்ச ஒன்று இருக்கு மக்கள். இது வாங்கிட்டு வரும்போது ஒன்று உடஞ்சிருந்துச்சு, உடனே அவங்களுக்கு வேணாமா இது உடஞ்சிருக்கு, ஒருவேளை பாதி தின்னுட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு பல வீடியோக்களை பார்த்து கெட்டு போச்சு. இது தின்னுட்டு வைக்கல, பட் உடச்ச மாதிரி தான் இருந்துச்சு, பட் எனக்கு அது பிடிக்கல. வீடியோக்களை சில பேர் ரஸ்க்கு பிஸ்கெட்லாம் தின்னுட்டு பேக் பண்ற மாதிரி நீ நினைச்சிட்டேன் குந்தானி. இப்போ நான் போச்சா எனக்கு மாதிரியே உனக்கு ஒன்று உடஞ்சா எடுத்து வைக்க சொன்னேன்ல அப்பயே. அந்த ஒன்னு எடுத்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன சாப்பிட்டு முடிக்கணும். அதையும் விட்டு வைக்கல, உடஞ்சதையும் எடுத்து வைக்கல. குண்டமா ஜெயிச்சிருச்சே குண்டமா. எனக்கு ஒண்ணு இருக்கு. எடு 500 ரூபாய் எடு. என்ன 500 ரூபாய்? எடு. என்ன 500 ரூபாயா? நீ ஜெயிச்சேங்கறத சொல்லு. மக்களே 500 ரூபாய்க்கு மட்டும் ஓடியார. ஜெயிச்சானே 500 ரூபாய் எடு, 500 ரூபாய் எடு. மக்களே என்னோட யூடியூப் வரலாறுல கேம் விளையாட்டு இதுல வந்துட்டு இன்னைக்கு நான் முதல் முறையாக வரலாற்றிலேயே முத ஜெயிச்சிருக்க நீங்க. என்னோட சேனல் வரலாறு நான் முதல் முறையாக வெற்றி அடைந்து விட்டேன். அதனால எல்லாரும் லைக் பண்ணிருங்க. பானிபூரி தின்ற சேலஞ்சு நாள் ஜெயிச்சிருக்க, பலூன் சேலஞ்ச் எல்லாம் ஜெயிக்க முடியல உன்னால. அது உண்மைதான், பட் எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும். இவன் இடையில பேசி என்ன வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணா. என்னோட கண்ணு ஃபுல்லா அந்த 500 ரூபாயில தான் இருந்துச்சு. சாப்பிடு, எனக்கு போதும், என்ஜாய் பண்ணு. நான் கையால உடைச்சது தான் அது. நீ சாப்பிட முடியாது, எனக்கு போதும். ஓகே ஓகே மக்களே, சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்க. காசு நான் கவுத்துட்டேனே. ஜெயிச்சாலும் நான் சொன்ன மாதிரியே உனக்கு சாப்பாட்டு ராமன் பட்டம் அளிக்கப்படுகிறது. ஓகேவா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சூப்பர். பரவாயில்ல, நான் சாப்பாட்டு ராமியாவே இருந்து போறேன். எனக்கு 500 ரூபாய் வேணும். மக்களே, இந்த 500 ரூபாயையும் பிரபாவுக்கு கொடுத்து சாப்பாட்டு ராமிங்கிற பட்டத்தையும் பிரபாவுக்கு அளிக்கிறோம். இனிமே நீங்கள் சாப்பாட்டு ராமி என்று அழைக்கப்பட வேண்டும்.
ஏன்டா ஜெயிச்சோம்னு நினைக்கிறியா? அப்பனா நான் வந்து இவனுக்கு பிரியாணி வீடியோலே பண்ணி பட்டப்பேர் வச்சிருக்கணும். பலூன் ஊதுன வீடியோலே பட்டப்பேர் வச்சிருக்கணும். இல்லனா பலூன் ஊதுனா பாரு பலூன் ஊதி அப்படின்னு நான் பட்டப்பேர் வச்சிருக்கணும். எனக்கு நான் ஜெயிச்சா மட்டும் எனக்கு பட்டப்பேர் வைக்கிறான். அப்ப அது தோணல, இப்பதான் தோணிருக்கு. மக்களே ஜெயிச்சாலும் நிம்மதி இல்ல, தோத்தாலும் நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ சரி ஜெயிச்சிட்ட, சந்தோஷமா இரு. சாப்பாடு ராமி ஹாப்பி. 500 ரூபாய் காமிச்சு வெறுப்பேத்தியா? எஸ் ஆஃப் கோர்ஸ். இருந்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இது சாப்பிட்டேன் நானு. அதனால அதுல இருந்து ஒரு பாதி இது எனக்கு வரணும். லாஸ்ட் நீ பாங்க பண்ண என்னை வந்து இடிச்சு தள்ளிட்டு நீ ரசம் மோக்குற. அப்ப சேலஞ்சுனா அதானே வேகமா சாப்பிடுறது தானே. ஓகே நீ 8 சாப்பிட்டியோ 7 சாப்பிட்டியோ ஒரு தடவை ஜெயிச்சுட்டு ஓவரா சீன் போடுது. மக்களே இது விஜய் ஜெயிக்க விடாமலே பண்ணிருக்கு. இனிமே வந்து நம்ம சேனல்ல பானிபூரியாதே வீடியோ போடுறோம். பானிபூரியாதே வீடியோ போறோம். நானா ஜெயிச்சு 500 ரூபாய் வாங்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அடுத்த சேலஞ்சுக்கு வேற பரிசு ஏதாவது பெருசா? பெருசானா யானையா? அத நீ இருக்கிய யானைக்கே யானை கொடுக்க முடியுமா? சாப்பாட்டு ராமி. சாப்பாட்டு ராமி. மக்களே இந்த பேர் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. மக்களே இது ஒரு சாப்பாடு கிடையாது, இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ். பானி ரசம் ஸ்நாக்ஸா இருந்தாலும் அது ஒரு சாப்பாடு தான். நான் வந்து ஒதுக்க மாட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். சாப்பாட்டி ராமி இல்லைன்னா சாப்பாட்டு பூரின்னு வச்சுக்க. ஏற்கனவே பூரி மாதிரி தான் இருக்கு. இது பானி பூரி, இது சாப்பாட்டு பூரி. ஓகே மக்களே, இந்த சேலஞ்ச் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபன்னியான வீடியோவை இன்னும் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த பலூன் சேலஞ்சா இருக்கு, மறக்காம பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை. என்ன சொன்ன பேயா? உனக்கு பாய் சொல்லும் போது ஏப்ப வந்துகிட்டு இருக்கு. முடிக்க போற நேரத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேடி. பாய் அப்படின்றதுக்கு பேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. அத எப்ப பாரு இப்படி ஒரு சொதப்பல் மூமெண்ட். ஓகே பாய். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. 500 ரூபாய் வாங்குனது உனக்கு ஹாப்பி. ஓகே பாய். ஓகே பாய் மக்களே.